Hello friends, welcome back to my channel. In the video நம்ம பார்க்க போறது நிறைய ஸ்டூடண்ட்ஸ் என்கிட்ட வந்து ரிப்பீட்டடா கேட்ட ஒரு क्वेश्चन. சார் நான் வந்து பயாலஜி படிச்சிருக்கேன் 12th முடிச்சு வந்து நான் என்ன கோர்ஸ் எடுக்கலாம், எனக்கு வந்து எந்த கோர்ஸ் வந்து பெஸ்ட்டா இருக்கும், ஸோ நான் ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து நான் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, ஸோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12th முடிச்சு என்னென்ன கோர்ஸ் எடுக்கலாம், அந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் வருஷத்துக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த கோர்ஸ் நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போகல உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், ஸோ அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான எஜுகேஷன் நியூஸ், அதுக்கப்புறம் வந்து காலேஜில் உள்ள எல்லா டவுட்டுக்குமே வந்து நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன் கிளியராக எக்ஸ்பிளனேஷனோட. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுற குரூப் பார்த்திங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் தான். ஸோ எம்பிபிஎஸோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி வந்து உங்களுக்கு வந்து வேலை கன்ஃபார்ம். ஸோ அதனால் வந்து இந்த கோர்ஸ் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து எம்பிபிஎஸ். ஓகே, இந்த கோர்ஸோட எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்டில் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா 50% ஆஃப் மார்க்குக்கு மேலே எடுத்துருக்கணும். 50% மார்க்காவது இருந்திருக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா இப்போ ஃபிசிக்ஸுக்கு 100 மார்க் எக்ஸாமு, அதில் வந்து நீங்கள் 50க்கு மேலே எடுக்கணும். அதே நேரத்தில் கெமிஸ்ட்ரி 100 மார்க் எக்ஸாம், அதில் நீங்கள் 50க்கு மேலே எடுக்கணும். அது சேம் அதே தான் இங்கிலீஷ் பயாலஜிலையும் 100க்கு 50க்கு மேலே எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி. அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்குறது, எம்பிபிஎஸ் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி ஆகணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. நீட்டு, ஏஐஐஎம்எஸ், ஏஎஃப்எம்சி, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேஐபி, எம்இஆர், இந்த மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது நீட்டு தான். நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து நீட்டு தான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கோர்ஸ் ஃபீஸு. நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 lakh to 25 lakh வரைக்கும் உங்களுக்கு வந்து செலவாகும். ஓகேங்களா? 1 லட்சத்துலேருந்து 25 லட்சம் வரைக்கும் இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து செலவாகும். அடுத்து இந்த கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 17 இயர் 17 இயர்ஸ் ஓல்டாக இருந்திருக்கணும். உங்களுக்கு வந்து குறைந்தபட்ச ஏஜ் வந்து 17 வருஷம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஏஜ் வந்து 17 வயசுக்கு மேலே இருந்தால் தான் இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் படிக்கலாம். அடுத்து சேலரி. நீங்கள் வந்து இந்த எம்பிபிஎஸ் கோர்ஸ் எடுத்து படித்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒர்க்குக்கு போவீங்க. அப்படின்னா உங்களுக்கு சேலரி எவ்வளோ தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் சேலரி வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுமே பார்த்திங்க அப்படின்னா 4 lakh 4 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் வந்து உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து டிஃபர் ஆகும். இந்த ஹாஸ்பிட்டலில் 4 லட்சம் கொடுப்பாங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் 5 லட்சம், இந்த மாதிரி டிஃபர் ஆகும். பட் மினிமம் வந்து 4லேருந்து 8 லட்சம் வந்து சேலரி தருவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸு நெக்ஸ்ட்டு சூஸ் பண்ணுற கோர்ஸ் வந்து பிடிஎஸ். இந்த பிடிஎஸ்ங்கிற கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி. எம்பிபிஎஸ்க்கு வந்து ஈக்குவலான கோர்ஸ் தான் இது. ஸோ எம்பிபிஎஸ்க்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி கோர்ஸுக்கும் வந்து இருக்குது. ஸோ வாங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இதோட எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா அப்படின்னு பார்க்குறேன், நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் வந்து 60% மார்க்குக்கு மேலே எடுத்துருக்கணும். கன்ஃபார்ம் வந்து நீங்கள் நீட் பாஸ் பண்ணியிருக்கணும். நீட் எக்ஸாம் எழுதி அதில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அடுத்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் வந்து 60% மார்க் எடுத்துருக்கணும். இப்போ ஃபிசிக்ஸ்லனா 100க்கு வந்து 16 மார்க் மேலே எடுத்துருக்கணும். அதே நேரத்தில் கெமிஸ்ட்ரி அப்படின்னா 100க்கு வந்து 60 மார்க்குக்கு மேலே எடுத்துருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் நீட்டில் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து கோர்ஸ் டியூரேஷன். இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து படிக்க வேண்டிய காலம், இந்த எவ்வளோ வருஷம் படிப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் 5 வருஷம் படிப்பீங்க. 5 இயர் கோர்ஸ் தான் இது. ஸோ அதில் 4 வருஷம் வந்து படிப்பீங்க. அடுத்து 1 இயர் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் தான் போவீங்க. ஸோ அடுத்து அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல, நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ண முடியும். கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வந்து வரும். ஒரு வருஷத்துக்கு 2 லட்சத்துலேருந்து 7 லட்சம் செலவாகும் நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு. சேலரி அப்படின்னு பார்க்கல, உங்களோட ஸ்டார்டிங் சேலரி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 20,000லேருந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு சேலரி வந்து கிடைக்கும். அடுத்து போக போக வந்து உங்களுக்கு சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் இப்போ பிடிஎஸ் நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்க, பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம் அப்படின்னா எம்டிஎஸ் படிக்கலாம், மாஸ்டர் ஆஃப் டென்டல் சர்ஜரி வந்து படிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து எம்பிபிஎஸ் பார்த்தாச்சு, பிடிஎஸ் பார்த்தாச்சு. அடுத்து இந்த 2 கோர்ஸ் தவிர மற்ற கோர்ஸ் சூஸ் பண்ணுறது பெரும்பாலும் இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஏஎம்எஸ், பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி. ஸோ இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். இந்த கோர்ஸோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீட் பாஸ் பண்ணியிருக்கணும் டெஃபினெட்லி. அடுத்து வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் வந்து 50% மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும்.
இப்போ ஃபிசிக்ஸில் 100க்கு வந்து 15க்கு மேலே எடுத்துருக்கணும். அதே நேரத்தில் வந்து கெமிஸ்ட்ரி பயாலஜி போத் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் 50% ஆஃப் மார்க் வந்து எடுத்துருக்கணும், 50% மேலே. அடுத்து கோர்ஸ் டியூரேஷன். இந்த கோர்ஸ் நீங்கள் எவ்வளோ வருஷம் படிப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 5.5 இயர்ஸ் படிப்பீங்க. 5.5 வருஷம் வந்து படிப்பீங்க இந்த கோர்ஸை. அதில் 4.5 வருஷம் வந்து நீங்கள் வந்து படிப்பீங்க. அடுத்து 1 இயர் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் தான் நீங்கள் வந்து போவீங்க. ஓகேங்களா? அடுத்து ஏஜ் லிமிட்டு 17 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் இந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ண முடியும். அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் இருக்கும். நீட் எக்ஸாம், நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. ஸோ இந்த நீட் எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் உங்களால் வந்து இந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ண முடியும். இந்த கோர்ஸோட ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எம்பிபிஎஸ் பார்த்திங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸோட கம்பேர் பண்ணல இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். வருஷத்துக்கு வந்து நீங்கள் 40,000 1.5 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணணும். ஸோ 40,000 1.5 லட்சம் வரைக்கும் வரும் இந்த கோர்ஸோட ஃபீஸு. அடுத்து சேலரி அப்படின்னு பார்க்கையில் பிடிஎஸ் பார்த்தோம்ல, ஸோ அதை விட வந்து இந்த கோர்ஸுக்கு வந்து கொஞ்சம் வந்து அதிகம்தான் சம்பளம். ஸோ சேலரி வந்து நம்ம பார்ப்போம். சேலரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாகவே 30,000 50,000 வரைக்கும் கிடைக்கும். பெர் மந்த்துக்கு, ஒரு மாதத்துக்கு 30,000 50,000 வரைக்கும் கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு சேலரின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற கோர்ஸு, ஸோ இப்போ எம்பிபிஎஸ் பார்த்தாச்சு, பிடிஎஸ் பார்த்தாச்சு, இந்த மாதிரி 3 கோர்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ 4வது பார்க்க போகிற கோர்ஸு பிஎஸ்சி, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு. இந்த கோர்ஸ் வந்து நிறையா பேர் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா வந்து இதுவும் வந்து ஒரு டாப் கோர்ஸ். என்னால் வந்து நான் வந்து நீட் எக்ஸாம்லாம் எழுதி எம்பிபிஎஸ் படிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம், பிஎஸ்சி கோர்ஸ். இதோட எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் வந்து 12th சயின்ஸ் படிச்சிருக்கணும். கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 அல்லது 4 வருஷம் வந்து இந்த கோர்ஸ் இருக்கும். ஸோ 3 இயர்ஸ் கோர்ஸும் இருக்குது, 4 இயர்ஸ் கோர்ஸும் இருக்குது. அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், குரூப் டிஸ்கஷன், அடுத்து பர்சனல் இன்டர்வியூ கவுன்சிலிங் இந்த மாதிரி நடத்தி உங்களுக்கு வந்து அட்மிஷன் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதோட கோர்ஸ் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி தான். 15,000 1.5 லட்சம் வரைக்கும் வரும் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் வந்து. இதே சேலரி அப்படின்னு பார்க்கல உங்களுக்கு வந்து 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் சேலரி கிடைக்கும் இந்த கோர்ஸுக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஹையர் ஸ்டடி வந்து படிக்கலாம், எம்எஸ்சி படிக்கலாம், மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ், எம்பிஏ படிக்கலாம், மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அடுத்து பிஜிடிஎம் படிக்கலாம், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் மேனேஜ்மெண்ட், அடுத்து எம்சிஏ படிக்கலாம், மாஸ்டர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இந்த மாதிரி வந்து நிறையா ஹையர் ஸ்டடீஸ் வந்து இருக்குது இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம். ஸோ நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. இதை வந்து ஷார்ட்டாக வந்து பிபிடி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபிசியோதெரப்பி வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுறதில்ல, பட் இது வந்து ஒரு பெஸ்ட்டு குரூப்பு, ஒரு பெஸ்ட்டு கோர்ஸு. இந்த கோர்ஸ் வந்து ஒரு நல்ல கோர்ஸு, நல்ல ஒரு சேலரி உள்ள ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸோட டீட்டெயில் வந்து இப்போ கம்ப்ளீட் டீட்டெயில் பார்க்கலாம். இதோட எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா பார்த்திங்க அப்படின்னா 12th சயின்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் பார்த்திங்க அப்படின்னா 50% ஆஃப் மார்க் வந்து எடுத்துக்கணும், 50% மார்க் வந்து எடுத்துருக்கணும். ஸோ அடுத்து கோர்ஸ் டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா 4.5 வருஷம் வந்து நீங்கள் படிக்கணும். 4 வருஷம் வந்து படிப்பீங்க, ப்ளஸ் 6 ஒரு 6 மாதம் வந்து நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் போவீங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோர்ஸு இதோட ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50,000 2.5 லட்சம் வரைக்கும் வரும் பெர் இயருக்கு. ஒரு வருஷத்துக்கு 50,000 2.5 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் வரும். அடுத்து ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 17 வயசுக்கு வந்து மேலே இருக்கணும். சேலரி வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ தான் அந்த வேலையில் சேருவீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000 40,000 வரைக்கும் கிடைக்கும். அடுத்து இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஹையர் ஸ்டடி படிக்கலாம், மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி படிக்கலாம், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் ஃபிசியோதெரப்பி அண்ட் நியூட்ரிஷன் இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் ஒரு 5 சிறந்த கோர்சஸ் வந்து பார்த்துருக்கோம். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கக்கூடிய 5 சிறந்த கோர்சஸ். ஆனால் இந்த 5 கோர்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கிடையாது. இன்னும் சிறந்த கோர்சஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து இதுக்கு அடுத்த வீடியோ பார்ட் 2 பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 10 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. பட் இதுக்கு மேலே வந்து லென்த்தாக கொண்டு போனால் பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ இப்போதைக்கு இந்த 5 கோர்ஸை பாருங்கள். இதில் உங்களுக்கு வந்து எந்த கோர்ஸ் செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து சூஸ் பண்ணுங்கள். பட் ஒன் கண்டிஷன்கிறத விட பட் ஒன் திங் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சம்பளம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணக்கூடாது. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு கோர்ஸ் எடுத்து படித்தோம் அப்படின்னா டெஃபினெட்லி அதை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கோர்ஸாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறையா கோர்ஸஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து 5 சிறந்த கோர்சஸ், அதனால தான் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு வீடியோ. பட் இனிமேல் வர கோர்சஸ்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். பட் இது வந்து உங்களோட லைஃப்பை சூஸ் பண்ணக்கூடிய ஒரு வீடியோனால தான் நான் வந்து கொஞ்சம் லென்த்தாக பேச வேண்டியதாக போச்சு. ஸோ இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.